வாருங்கள், இன்னைக்கு நாம ஒரு ஒரு பயணத்துக்கு போக போறோம். இது பெரிய கோயில் கோபுரமோ தங்க கலசமோ இருக்கிற இடம் இல்ல. ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததா மக்கள் நம்புற ஒரு மலை உச்சி. சில இடங்கள்ல அந்த மௌனமே பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு அனுபவம் தான் இது. நாம இன்னைக்கு பேச போறது மதுரை மாவட்டம் மேலவழுவுக்கு பக்கத்துல இருக்கிற சோமகிரி மலையை பத்தி. அங்க வானந்தான் கூற, பாறைகள் தான் சாமி நிக்கிற பீடம். அங்கதான் கருப்பசாமி காவல் நிக்கிறாரு. இது வெறும் கோயில்னு சொல்லிட முடியாது. இதுல வரலாறு, நம்பிக்கை, ஒரு சமூகத்தோட நினைவுகள்னு எல்லாம் கலந்துருக்கு. இந்த மலையோட கதை என்ன, அங்க இருக்கிற அந்த காவல் தெய்வம், அந்த கருப்பசாமி யாருன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வாங்க, மனசால அந்த மலைப்பாதையில இப்பவே ஏற ஆரம்பிப்போம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு சாதாரண வழிபாட்டு இடம் மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள பல அடுக்குகள் இருக்கு. வரலாறு இருக்கு, அந்த நில அமைப்போட முக்கியத்துவம் இருக்கு, அப்புறம் சமூக நம்பிக்கை, இப்படி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. நமக்கு கிடைச்ச சில தகவல்கள், அங்க போயிட்டு வந்தவங்களோட வர்ணனைகள், சில பயண அனுபவ பதிவுகள் கூட இருக்கு. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்தோட ஆழம் நமக்கு நல்லாவே புரியுது. இது வெறும் கல்லும் மண்ணும் இல்ல, இதுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கு. சரி, முதல்ல இந்த சோமகிரி மலை எங்க இருக்குன்னு சரியா சொல்லிடுவோம். மதுரை மாவட்டத்துல மேலூருக்கு கிடக்க போனீங்கன்னா மேலவளவுன்னு ஒரு கிராமம் வரும். ரொம்ப அமைதியான கிராமம் அது. அங்கிருந்து கொஞ்சம் உள்ள போனோம்னா ஒரு செங்குத்தான ஒத்தையடி பாதை. அது மலை மேல ஏறி போகுது. நீங்க அந்த பாதையில நடக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு வித்தியாசம் தெரியும் பாருங்க. ஊரோட சத்தம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த இயற்கையோட சத்தம் மட்டும் கேட்க ஆரம்பிக்கும். அந்த நிலப்பரப்பே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் கிராமம் இருக்கு, இன்னொரு பக்கம் 300 காலத்துல ஒருவேளை அடர்ந்த காடா இருந்திருக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு எல்லை மாதிரி இந்த மலை நிக்குது. இந்த காவல் தெய்வம்ங்கிற ஒரு கான்செப்டே பெரும்பாலும் இந்த மாதிரி எல்லை பகுதிகள்ல இல்ல பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற இடங்கள்ல தான் உருவாகும். அதனால சோமகிரியோட இந்த அமைப்பே அந்த கருப்பசாமி மேல இருக்கிற நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த மலை ஏறும்போது பாதை எப்படி இருக்கும்? அது ரொம்ப கரடு முரடான பாதை தான். ஆனா நீங்க நடக்க நடக்க பல வருஷமா மக்கள் ஏறி இறங்கி அந்த பாறைகள் நல்லா தேஞ்சு போயிருக்கும். சில இடங்கள்ல வழவழப்பாவே இருக்கும். சில பாறைகள்ல கீறல்கள் கூட பார்க்கலாம். உள்ளூர்ல சில பேர் இத நெடுங்கல் பழங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாலே தெரியுது இல்ல அது எவ்வளவு பழமையான இடமா இருக்கும்னு. நிச்சயமா அந்த நெடுங்கல் பழங்கள்ங்கிற வார்த்தைகள்லாம் சும்மா சொல்லப்பட்டதில்ல. இதுக்கு வரலாற்று ரீதியா ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப பழங்காலத்து, அதாவது பெருங்கற்கால தடயங்களோட கூட இதுக்கு தொடர்பு இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு ஒரு தொன்மை இருக்கு. இங்க இந்த வழிபாடு எப்ப ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே சரியா தேதி வருஷம்லாம் தெரியாது. ஆனா தலைமுறை தலைமுறையா இது ஒரு முக்கியமான காவல் தெய்வத்தோட இடமா இருந்திருக்குங்கிறது மட்டும் அங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுக்கு ஒரு வாய்மொழி கதை கூட இருக்கு. என்னன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஊர் மக்களுக்கு கள்ளர் பயம், அப்புறம் காட்டு விலங்குகளோட தொல்லையெல்லாம் அதிகமா இருந்திருக்கு. அப்போ ரொம்ப தைரியமான ஒருத்தர், அவர் ஒரு வீரனா இருக்கலாம், இல்ல அந்த ஊர் பெரிய மனுஷனா இருக்கலாம், அவர் இந்த மலை உச்சியில நின்னு ஊரை காத்திருக்காரு. புரியுது. அவர் கொஞ்ச காலத்துல மறைஞ்சிட்டாரு. ஆனா மக்கள் அவரை மறக்கல. அவர் நின்னு நம்மள காத்தாரே, அந்த இடத்துலயே அவரை தெய்வமா வச்சு வணங்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. சரி சரி. அவர்தான் கருப்பசாமிங்கிற பேர்ல இன்னைக்கும் அந்த எல்லையை காவல் காக்கிறதா நம்புறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒவ்வொரு குடும்பமும் மலைக்கு போகும்போது சின்ன சின்னதா ஒரு கல்லை கொண்டு அங்க வைக்கிறது, விளக்கேத்தி அவங்க வேண்டுதல் சொல்றது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெறும் பாறை இடமா இருந்தது ஒரு புனிதத்தன்மையே பெற்றிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு தனி நபரோட தியாகம் இல்லனா வீரம், அது எப்படி காலப்போக்குல ஒரு சமூகத்தோட கூட்டு நினைவா மாறுது, அப்புறம் அதுவே ஒரு தெய்வ வழிபாடா உருவெடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நிறைய காவல் தெய்வ கதைகள்ல நாம இத பார்க்கலாம். இது பாதுகாப்புக்கும் ஒரு நன்றி உணர்ச்சிக்கும் வெளிப்பாடா இருக்கு. ஆமா, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, ஒரு சமூகம் தனக்கு நேர்ந்த ஆபத்துகளையும் அதுலேந்து தங்களை காத்த ஒருத்தரையோ இல்ல ஒரு நிகழ்வையோ எப்படி மறக்காம தலைமுறை தலைமுறையா நினைவுல வச்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி மாதிரி. அந்த வீரன் ஒரு அடையாளமா, ஒரு குறியீடா மாறி காலப்போக்குல கருப்பசாமிங்கிற ஒரு பெரிய சக்தியா வளர்ந்திருக்கார். இன்னொரு கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர், அவர் தெய்வீகம் நிறைஞ்ச ஒரு இடத்தை தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தாராம். அப்போ இந்த சோமகிரி மலையே அவர்கிட்ட பேசிச்சான். மலை பேசுறதுன்னு சொல்றாங்க, கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, கற்பனையா இருந்தாலும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு. என்ன பேசிச்சான் அந்த மலை? அந்த மலை சொன்னதா சொல்றாங்க,
நான் வந்து பாதைகளுக்கு நடுல நிக்கிறேன், என் வழியா போறவங்கள பாதுகாக்கிற சக்தி எனக்கு இருக்கு, நீ என்னை மதிச்சு போட்டினா என் வழியா வர்ற பயணிகளை மக்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னதாம். ஓ அப்படியா? இத கேட்ட அந்த முனிவர் அந்த இடத்தோட சக்தியை உணர்ந்துட்டாரு. உடனே அங்கேயே பாறைகள் மேல ஒரு சின்ன பீடம் அமைச்சிருக்கிறார். பெருசா கோயில்லாம் வேணாம், சுவரெல்லாம் வேணாம், வானமே கூரையா இருக்கட்டும் நினைச்சாராம். அதுக்கப்புறம் தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா காணிக்க செலுத்த, விளக்கேத்த அந்த இடம் மெதுவா வளர்ந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்திருக்கு. பாருங்க, இந்த கதைகள்ல ஒரு பொதுவான அம்சம் இருக்கு. அதாவது தெய்வம்ங்கிறது பெரிய கட்டிடங்களுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒண்ணு இல்ல. அது இயற்கையோட, குறிப்பா அந்த நிலத்தோட, அந்த மண்ணோட ஒன்றி இருக்குங்கிற பார்வை. இது வந்து நம்ம மரபுகள்ல, குறிப்பா சொல்லணும்னா திராவிட வழிபாட்டு முறைகள்ல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு விஷயம். ஆமா, இந்த திறந்தவெளி சன்னதிகள், மரத்தடி வழிபாடுகள் எல்லாமே இதோட ஒரு வெளிப்பாடுதான். ஆமா, அதோட வெளிப்பாடுதான். இங்க சோமகிரியில அது ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னொரு கதை கூட இருக்கு. ஒரு தடவை அந்த பகுதியில பயங்கர வறட்சி வந்துச்சான். பயிரெல்லாம் கருகி போய் மக்கள் பசியில வாடினாங்க. அப்போ ஒரு ராத்திரி மலையோட உச்சியில ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சிருக்கு. அந்த உருவம் அங்க காவல் நின்ன பிறகு பயிர்கள் அழிக்க வந்த பூச்சி விலங்கெல்லாம் ஓடி போயிருச்சான். வறண்டு கிடந்த ஓடைகள்ல கூட நீர் சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. அடே யப்பா! காலையில மக்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது நிலைமையே மாறி இருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோணிருக்கு, நம்மை காக்க ஒரு சக்தி இங்க இருக்குன்னு. அதுதான் கருப்பசாமி அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த கதைகள் மூலமா பார்க்கும்போது கருப்பசாமி வெறும் எல்லை காவலர் மட்டும் இல்ல. அவர் வந்து நிலத்தை காக்கிறவர், வளம் கொடுக்கிறவர், மக்களின் நினைவுகளை சுமந்து நிற்கிறவர்னு பல பரிமாணங்கள் இருக்கு. சரி, இப்போ அங்க போன அனுபவம் எப்படி இருக்கும், இன்னைக்கு அங்க வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். நீங்க அந்த மலை உச்சிக்கு நேர்ல போனீங்கன்னா பெரிய ஆடம்பரமான கோயில் மாதிரியான எதையும் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையான ஒரு கல் மேடையா இருக்கும். அது மேல தெய்வத்தோட சின்னம். அது ஒரு கல்லா இருக்கலாம், இல்ல சில சமயம் ஒரு வேல் கூட இருக்கும். சுத்தி பக்தர்கள் வச்ச பூக்கள், மஞ்சள், குங்குமம், எலுமிச்சம்பழங்கள், அவ்வளவுதான். ஆனா அந்த எளிமையிலேயே ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி தோணும். ஆமா, அந்த எளிமைதான் அதன் சிறப்பு. மக்கள் பெரும்பாலும் விடியற் காலையிலேயே மலையேற ஆரம்பிச்சிடுவாங்க. கையில பூ, பழம், வேப்பில மாதிரி பூஜை சாமான்களோட போவாங்க. சிலர் கையில அருவாள் எடுத்துட்டு வரதையும் நீங்க பார்க்கலாம். அது வந்து காவல் தெய்வ வழிபாட்டுல ஒரு முக்கியமான சின்னம். பாதுகாப்போடவும் வீரத்தோடவும் தொடர்புடைய ஒண்ணு. குறிப்பா கார்த்திகை தீபம் மாதிரி விசேஷ நாட்கள்ல அந்த மலையை ஒளி வெள்ளத்துல மிதக்கும்னு சொல்றாங்க. நூத்துக்கணக்கான அகல் விளக்குகளை ஏத்தி வச்சிருப்பாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமா பக்தி பாடல்கள் பாடிக்கிட்டே, மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே அந்த ஒத்தையடி பாதையில ஏறி போற காட்சி, அது வந்து வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத ஒரு அனுபவம்னு அங்க போனவங்க சொல்றாங்க. சில பயண வீடியோக்கள்ல இதை பார்க்கும்போது கூட அந்த உணர்வு நமக்கும் கடத்தப்படுது. அந்த சடங்குகள்ல பயன்படுத்துற பொருட்கள் கூட பாருங்க, சும்மா இல்ல. மஞ்சள், வேப்பிலை, எலுமிச்சை, இதுக்கெல்லாம் இயற்கையாவே கிருமிகளை அழிக்கிற சக்தி இருக்கு. எதிர்மறை ஆற்றலை விரட்டும்னு ஒரு நம்பிக்கை. அருவாளுங்கிறது வெறும் ஆயுதம் இல்ல, அது ஒரு காவல் தெய்வத்தோட அதிகார சின்னம், அடையாள சின்னம். ஆக அன்றாட பொருட்கள் மூலமாவே தெய்வத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிற ஒரு மரபு இங்க நல்லா தெரியுது. அப்புறம் அந்த உச்சியில ஏத்துற தீபம் அது அணையாம எரியற வரைக்கும் கருப்பசாமியோட அருள் தங்களுக்கு முழுசா கிடைக்கணும் மக்கள் நம்புறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அங்க போயிட்டு வந்தாலே மனசுக்கு ஒரு மாதிரி லேசா இருக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு வழி கிடைக்குது, ஒரு தைரியம் வருது அப்படின்னு. அந்த நம்பிக்கை தான் இதுக்கெல்லாம் அடித்தளம். யோசிச்சு பாருங்க, ஒரு எளிமையான கல்மேடை, அணையாம எரியற ஒரு தீபம், இது மக்களுக்கு எவ்வளோ பெரிய மன ஆறுதலையும் ஒரு பலத்தையும் கொடுக்குது. இதுதான் இந்த மாதிரி இடங்களோட உண்மையான சிறப்பு. அந்த கட்டமைப்பு, அந்த ஆடம்பரத்தை விட அங்க இருக்கிற அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இடத்தை இப்படியே பராமரிக்கிறதுல சில சவால்களும் இருக்குமே. ஏன்னா பாதை கரடு முரடா இருக்கு, மழைக்காலத்துல மண் சரியெல்லாம், கல்லு உருண்டு விழலாம், திறந்த வெளியில இருக்கிறதால வெயில், மழை, காத்துன்னு எல்லாத்தையும் இந்த சின்ன சன்னதி தாங்கணும். சவால்களை எல்லாம் தாண்டி அந்த இடத்தை பாதுகாக்கிறதே அந்த ஊர் மக்கள் தான். பாதை கொஞ்சம் சேதமடைஞ்சா கூட அவங்களே முன் வந்து சரி பண்றாங்க. மலை ஏறி போற பக்தர்கள் சிலர் தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அங்க இருக்கிற குப்பைகளை கூட்டி சுத்தம் பண்றாங்க. சின்னதா சுவர் இடிஞ்சா கூட அதை கட்டி வைக்கிறாங்க. இது வெறும் கடமைன்னு அவங்க செய்யல, அது அந்த இடத்தோட அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆழமான பிணைப்பை காட்டுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு வழிபாட்டு தலத்தோட உயிருங்கிறது தங்கத்திலேயோ பழிங்கிலேயோ பெரிய கட்டடங்கள்லயோ இல்ல, அதை சுத்தி இருக்கிற மக்களோட ஈடுபாட்டுல தான் இருக்கு. இங்க வந்து கருப்பசாமியும் அந்த சமூகமும் ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதோட இன்னொரு விஷயமும் நாம நினைவில் கொள்ளணும்.
மேலவளவுங்கிற அந்த பகுதி சில சில கடுமையான சமூக போராட்டங்களையும் சில எழுச்சிகளையும் சந்திச்ச ஒரு இடம். அப்படி ஒரு பின்னணியில கூட இந்த மலைக்கோயில் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு பொதுவான அடையாளமா, ஒரு ஆறுதல் தேடுற இடமா, ஒரு தொடர்ச்சியோட சின்னமா நிக்குதுங்கிறத நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்ப நீங்க ஒரு பயணியா அந்த மலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பாதையில ஏற ஆரம்பிச்ச உடனே என்ன தோணும்? முதல்ல சுத்தி இருக்கிற உலகத்தோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி ஒரு உணர்வு வரும். உங்க காலடி சத்தம், வெளிசா வீசுற காத்தோட ஓசை, பறவைகளோட ஒலி, இது மட்டும்தான் கேட்கும். மனசு தானாவே அமைதியாக ஆரம்பிக்கும். அப்புறம் உச்சிக்கு போய் சேர்ந்ததும் அந்த திறந்த வெளியில நிக்கும்போது கீழே இருக்கிற அந்த பரபரப்பான உலகத்திலிருந்து கொஞ்சம் விலகி தனியா நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அங்க பெரிய சடங்குகள், ஆரவாரமான பூஜைகள்லாம் பெருசா எதுவும் இல்ல. நீங்களே ஒரு விளக்கு ஏத்தி உங்க வேண்டுதலை மனசுக்குள்ள சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரலாம். ஒருவேளை அங்க இருக்கிற ஒரு உள்ளூர் ஆள் உங்களுக்கு அந்த இடத்தோட கதையை சொல்லலாம். ஆனா பெரும்பாலும் நீங்களும் அந்த இயற்கையும் அந்த இடத்துல நிலவர நம்பிக்கையும் தான் அங்க இருப்பீங்க. ஆமா, அந்த சூழலோட எளிமை தான் அதுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது. எந்த ஆடம்பரமும் இல்லாம நேரடியா அந்த சக்தியோட தொடர்பு கொள்ற மாதிரி ஒரு உணர்வு வரும். இது வெறும் சாமியை கும்பிட்டு வர்றது மட்டும் இல்ல, இது ஒரு மாதிரி தியானம் மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துற ஒரு அனுபவமா இருக்கும். அப்புறம் கீழே இறங்கி வரும்போது அந்த மலையோட அமைதி, அந்த உச்சியில உணர்ந்த அந்த தெளிவு கொஞ்ச நேரத்துக்கு உங்க கூடவே வரும். அந்த அனுபவம் மனசுல அப்படியே தங்கிடும். ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி, இல்ல ஒரு புது சக்தி கிடைச்ச மாதிரி நீங்க உணரலாம். பாத்தீங்களா, இந்த சோமகிரி கருப்பசாமி தன்னை எங்கேயும் பெருசா விளம்பரப்படுத்திக்கிறதே இல்ல. அங்க பளிங்கு கற்கள் இல்ல, தங்க விமானம் இல்ல, லட்சக்கணக்கில் திருவிழா கூட்டம் இல்ல. ஆமா, ஆனா சில சமயம் இந்த மாதிரி ரொம்ப அமைதியா ஆரவாரம் இல்லாம இயற்கையோட ஒன்றி போயிருக்கிற இடங்கள்ல தான் உண்மையான சக்தி அடங்கி இருக்குமோன்னு தோணுது இல்லையா? இந்த இடம் உங்களை வெறுமனை பார்த்துட்டு போக சொல்லல, அங்க இருக்கிற அந்த அமைதியை உணர சொல்லுது, அந்த பாதையில நடக்க சொல்லுது, அந்த மௌனத்தை கேட்க சொல்லுது. நிச்சயமா இந்த இடத்த பத்தின தேடல் இதோட முடியல. இந்த கதைகள், இந்த நம்பிக்கை, அந்த பகுதியோட வரலாறு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் நிறைய கேள்விகள் மனசுல வருது. ஒரு எல்லைக்காவல் தெய்வம்ங்கிற கருத்து இன்னைக்கு இவ்வளோ மாறி போன நம்ம உலகத்துல நமக்கு என்ன அர்த்தத்தை தருது? அது ஒரு நல்ல கேள்வி. நாமளுமே இன்னைக்கு பல கண்ணுக்கு தெரியாத எல்லைகளுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மனரீதியான எல்லைகள், சமூக எல்லைகள்னு எத்தனையோ இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் அந்த எல்லைகளை தாண்டி போறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கிற குறியீடுகளா இருக்குமோ? நீங்க எப்போதாவது அந்த பக்கம் போனீங்கன்னா முடிஞ்சா இந்த சோமகிரி மலைக்கு போய் பாருங்க. ஆனா வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வேக வேகமா போயிட்டு வராம கொஞ்சம் பொறுமையா, மரியாதையோட அந்த இடத்தோட தன்மையை உள்வாங்கிட்டு போங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த மலை உங்ககிட்டயும் பேசலாம். இறுதி சிந்தனை, கடைசியா ஒன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மலையோட உச்சியில சுவரே இல்லாம வானமே கூரையா நிக்கிற ஒரு காவல் தெய்வம், இது நிஜமாவே ஒரு குறிப்பிட்ட நிலத்தோட எல்லையை மட்டும்தான் காக்குதா? இல்ல எல்லைகளே இல்லாத ஒரு பெரிய சக்திய அந்த எல்லையில்லாத இயற்கையா நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கா? எது உண்மையா இருக்கும்? யோசிங்க.